என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. அண்ணே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. என்ன தெரியாது பாப்பா, ஆனா உன்னை உங்க அம்மாவை உங்க அப்பாவை எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும். சரிங்கண்ணே, அப்பா என்ன விலை கொடுத்திருந்தாரு? அது வந்து பாப்பா, பரவாயில்லண்ணே, தயங்காம சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல பாப்பா, அரிசி முட்டை 4 கிலோ கேட்டிருந்தாரு. அதுதான் கொண்டு வந்து போடலாமா இல்லையான்னு. அண்ணே, எங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரை போட்டு தள்ளுறதுக்காக உங்களை கூப்பிட்டாரு? இல்ல பாப்பா, நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் கேள்விப்பட்டேன் உங்க அப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு. அது வரைக்கும் எனக்கு விஷயம் தெரியாது பாப்பா. அண்ணே, ஆமாண்ணே, எங்க அப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க தான். உங்ககிட்ட ஏதோ விஷயம் சொல்லியிருக்காருல்ல, அது என்னங்கிறத ஒழுங்கா தெளிவா சொல்லுங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இல்ல பாப்பா. அண்ணே, எங்க அப்பா சொன்ன வேலை தானே? ஆமா பாப்பா. என்னன்னு சொல்லுங்கண்ணே. அது வந்து ஜீவான்ற ஒரு பொண்ணை தூக்க சொன்னாரு. என்ன? ஆமா பாப்பா, ஏதோ வேண்டாத பொண்ணா, அதான் தூக்க சொன்னாரு. நான் தான் பாப்பாவோட நிச்சயதார்த்தம் முடியட்டும்னே, அதுக்கப்புறமா பாத்துக்கலான்னு சொன்னேன். அண்ணனும் சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே போட்டுருன்னாரு. அப்புறம் என்னண்ணே, போட்டுற வேண்டியதானே? இல்ல பாப்பா, போட்டுடலாம் தான் போய் பார்த்தேன். என்னாச்சு? எல்லாரும் குடும்பத்தோட ஊட்டி கிளம்புறாங்களாம். என்ன, ஊட்டி கிளம்புறாங்களா? ஆமா பாப்பா, குடும்பத்தோட எல்லாரும் போறாங்களாம். அதுலதான் கொஞ்சம் சிக்கலா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட கேட்கலான்னு வந்தேன். பார்த்தா அண்ணனை புடிச்சிட்டு போன விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். அண்ணே, எங்க அப்பா கரெக்டா உங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்திருக்காரு. நீங்க அந்த பொண்ணை தூக்குவீங்களோ இல்ல குடும்பத்தோட தூக்குவீங்களோ எனக்கு தெரியாது. தூக்கிருங்க. இல்ல பாப்பா, அந்த பொண்ணு மட்டும் தனியா இருந்தா பிரச்சனை இல்ல, கூட ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும்ல. அண்ணே, கூட ஆள் இருந்தாதான் நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. எப்படி பாப்பா சொல்ற? நீங்க தனியா அவளை கொலை பண்ணீங்கன்னு வைங்க, கண்டிப்பா போலீஸ் கேஸ்ல மாட்டுவீங்க. இப்ப எல்லாரும் சூப்பரா குடும்பத்தோட போயிருக்காங்க. உங்களுக்கு பெரிய சான்ஸ். லாரியில விட்டு தூக்குனீங்கன்னு வைங்க, ஜஸ்ட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலானே. அந்த விதத்துல தான் நான் சொல்றேன். ஜீவாவும் சாவணும், அவ குடும்பத்துல உள்ள 2-3 பேர் செத்து போனாலும் பிரச்சனையே இல்ல. என்ன சொல்றீங்க? நீ சொல்றதும் கரெக்ட் தான் பாப்பா. ஆனா ஐயா வந்து ஒருத்தர தானே தூக்க சொன்னாங்க. நீங்க குடும்பத்தோடயே தூக்க சொல்றீங்களே, அப்ப இன்னும் மேற்கொண்டு பணமாகும். எத்தனை உயிர் போகுதோ அத்தனைக்கும் காசு. அதுக்காக தான் சொல்றேன். இங்க பாருங்கண்ணே, காசை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எங்க அப்பா காசை எங்க வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க முதல்ல வேலையை முடிங்க. அதுவும் இல்லாம நீங்க கேக்குற காசை விட எக்ஸ்ட்ரா காசு நான் தரேன். அப்படியா பாப்பா? அப்ப சரி பாப்பா, வேலையை கணக்கச்சிதமா முடிச்சிடறேன். இங்க பாருங்கண்ணே, யாரு என்ன கேட்டாலும் சரி, எங்க அப்பா பேரையும் என் பேரையும் வெளியிலே வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா காசு. புரிஞ்சுதா? சரி பாப்பா, கண்டிப்பா வேலையை முடிச்சிட்டு வந்து காசு வாங்கிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லு பாப்பா. முடிச்சிட்டு நீங்க இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது வெளிநாடு அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அதுவும் டிக்கெட் எப்படி தெரியுமா போடுறீங்க? என்னைக்கு போடுறீங்களோ அன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டிக்கெட் போடுங்க. நீங்க அந்த டிக்கெட்ல ஏறின மாதிரி காட்டிடுங்க. பிளைட்ல வேற பேர் சொல்லி டிக்கெட் வாங்கி நீங்க அதுல கிளம்பி போயிருங்க. பாப்பா சூப்பர் பாப்பா, எனக்கு கூட இதெல்லாம் தோணாம போயிடுச்சு. நான் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக தான் வழியை சொல்றேன். நீங்க மாட்டினீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்காக தான் இவ்வளவும் சொல்றேன். சரி பாப்பா, கணக்கு கச்சிதமா முடிச்சிடறேன். முடிச்சிட்டு வந்து நான் பேசுறேன். சரிங்கண்ணே. எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்க உல்லாசமா ஊட்டி போறீங்களா? ஊட்டி விட்டுருவேனா நானு? அத்தை, கீதா தான் என்னோட எதிரின்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் என்னோட எதிரி. நீங்களும் அந்த முரளியும் குடும்பத்தோட போறீங்கல்ல, நல்லபடியா குடும்பத்தோட பரலோகம் போய் சேருங்க. நாளைக்கு காலையில நீங்க எல்லாரும் பரலோகம் போன நியூஸ் மட்டும்தான் நியூஸாவே ஓடும். முரளி, என்னைய உனக்கு பிடிக்கலையா? இந்த கீதாவை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை விட அவகிட்ட எப்படி என்ன இருக்கு பாக்குறேன். நீ தான் ஊட்டிக்கு போயிருக்கல, எனக்கு கிடைக்காத நீ அந்த கீதாவுக்கும் இல்ல வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. சந்தோஷமா போயிட்டு வா. எங்க அப்பாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எங்க அம்மாவை புலம்ப விட்டுட்டு என்னைய இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வைக்க வேணா? அதுக்கு தான் ஆண்டவனா போட்டு கொடுத்த திட்டம். ஜீவா ஒரு ஆளுக்கு போட்ட ஸ்கெட்சு இப்போ உங்க குடும்பம் எல்லாருக்கும் மாறிடுச்சு.
நீங்க பரலோகம் போனதுக்கு அப்புறம் எப்படியாவது நான் எங்க அப்பாவை வெளியில எடுத்துருவேன். உங்களால ஒன்றும் பிடுங்க முடியாது. நாளைக்கு காலையில எனக்கு நல்ல செய்தி வரும், வந்தே ஆகணும். கீதா, என்னைய வாடி ஏமாத்துற? எப்படி? நீ என்னோட உயிர் தோழிடி. உனக்கு நான் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். முரளி உனக்கு தான். நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவரை நல்லபடியா பாத்துக்கோன்னு எப்படியெல்லாம் என்கிட்ட நடிச்ச. நாளைக்கு உன் வீட்டுக்கு வந்து நான் நடிக்கிற அழக நீ பாரு. என்னமே உன் வழியிலே போய் உன்னைய நான் கவுக்கல. என் பேரு பூர்ணி இல்லடி. இந்த பூர்ணியோட ஆட்டம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. நானும் செவனேன்னு அமைதியா இருந்தேன். எல்லாரும் என்னை ஏமாத்தி என்னை சுரண்டி விட்டுட்டீங்களே. என்னமேட்டு உங்களெல்லாம் நான் சும்மா விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். நீதான் வாடானா வரமாட்டேங்கிற. என்னம்மா பண்றது? ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணுமா? அதனால நான் இங்க இருக்கேன். நான் முருகானனும் இருக்க சொல்லியிருக்கேன்டா. இல்ல வேண்டாமா, அவரை கூட்டிட்டு போ. ஆமா, அவர் வீட்டுக்குள்ளாரே தானே கிடக்குறாரு. நான் சொல்லிட்டேன்டா, அவர் வரமாட்டேங்கிறாரு. தம்பி நீ தனியா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. நான் என்னை பாத்துக்கிறேம்மா. மாவு பாக்கெட் இருக்கு, நூடுல்ஸ் ஏதாவது கிண்டி நான் சாப்பிட்டுக்கிறேன். 4 நாள் தானே, நான் பாத்துக்கிறேம்மா. அதான்டா நானும் சொல்றேன். முருகானு கேட்கவே மாட்டேங்கிறாரு. சோ சரிடா, வீட்டுக்கு துணையா அவர் இருக்கட்டும்டா. நீ எங்கேயாவது வெளியில டூர் போனீனா அவரை வேணா கூட்டிட்டு போ. சரிம்மா. பாருடா, உன் கூட முருகான் இருந்தாருன்னா எனக்கும் பிரச்சனை இல்ல. இல்லன்னு வையி, நீ கிச்சனை ரொம்ப அலங்கோலப்படுத்திடுவ. அதுக்கப்புறம் எனக்கும் முருகானனுக்கு தான் வேலை. அவர் இங்க இருக்கிறது நல்லதுதான். வீட்டையும் பாத்துக்குவாரு, உன்னையும் பாத்துக்குவாரு. சரிம்மா. பாருடா, 4 நாளைக்கு நாங்க வீட்டுல இல்லன்னு சொல்லிட்டு அடுத்த ராத்திரிலாம் வந்துகிட்டு இருக்க கூடாது. கரெக்டா டைமுக்கு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுல ஆள் இல்லன்னு வெளியில ஊர் சுத்திட்டு இருக்காத. சரிம்மா, சுத்தலமா. அப்புறம் கீதா கிட்ட போய் பேசினியா? இன்னும் இல்லம்மா. ஏன்டா இன்னும் பேசாம இருக்க? பொறுமையா இருமா. அவ மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் போய் சொல்லும் போது அவ ஓகே சொல்லணும்ல. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். முதல்ல அவ என்ன பண்றாங்கறத அவ புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நான் அவகிட்ட லவ் சொல்றத பத்தி யோசிக்கிறேன். இப்படியே இழுத்தடி. நான் என் பிரச்சனையை பாத்துக்கிறேம்மா. என்னமோ சொல்ற? டேய், எனக்காவது ஒரு நாள் அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்துட்டா போச்சு. இங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, நான் கூட்டிட்டு வரேன். சரிடா. ஆனா அதுக்குள்ளார அவளை மருமகளே அது இதுன்னு கூப்பிடக்கூடாது. ஒன்னும் கூப்பிட மாட்டேன்டா. வாமா, அதை மட்டும் கூப்பிட்டுமா? கீதான்னு பேர் சொல்லி கூப்பிட்டா ஓகே தான். சரிடா. அம்மா. என்னடா? போனா ஆண்டி வந்திருக்காங்க. வா போனா. வா சீதா. வரோமா. லேட் ஆயிடுச்சோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கிய. ஜீவா கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டா. கீழே இறங்கி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். சீதா நீனு? நான் சாப்பிட்டேம்மா. அப்புறம் புள்ளக்குட்டி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டியோ? அதுங்க எங்க என்கிட்ட வருதுங்க. எங்க அத்தை அவங்கள நல்லா பாத்துக்குவாங்க. ஊருக்கு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஒன்று என் மகன் தான் நைட்டு கொஞ்ச நேரம் தேடுவான். நான் சொல்லிட்டு தான் வந்தேன். சரிம்மா. சரி, லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் வேன்ல ஏத்திருங்க. சரிங்க லட்சுமி. சீதா நீயும் போய் ஏத்திரு. சரிங்கம்மா. அம்மா. என்ன சீதா? அம்மா, உங்களோட லக்கேஜை நானே கொண்டு போய் வச்சிட்டுமா? சரி சீதா, நீயே போய் வச்சிரு. சரிங்கம்மா. ஏங்க இந்த வரேம்மா. இங்க வந்து பாருங்க, போனா வந்திருக்காங்க. வாங்க போனா. வரங்க. சாப்பிட்டீங்களா? வீட்டுல சாப்பிட்டு தாங்க வந்தோம். சரிங்க. மேலதான் ஜீவா இருக்கா? ஏங்க ஜீவா உள்ளார சாப்பிட்டுட்டு இருக்கா. ஓ அப்படியா? சரி, ஜீவா போய் பாருங்க. சரிங்க. லட்சுமி. சொல்லுங்க. 4 நாள் தங்கறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் பக்காவா பேக் பண்ணி வச்சுட்டேன். நீங்க ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணணும், நீங்களே பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நான் பண்ணிட்டேன், புக் பண்ணிட்டேன். சீதாவுக்கும் போனாவுக்கும் ஒரு ரூம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஓகே தானே? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க 2 பேரும் ஒரு ரூம்ல இருந்துக்கிறோம். அப்ப சரி. ஏங்க மொத்தமா எத்தனை ரூம் போட்டிருக்கீங்க? மொத்தமா நம்ம 2 பேத்துக்கு ஒரு ரூமு, ராஜாவுக்கும் ஜீவாவுக்கும் ஒரு ரூமு, அப்புறம் போனாவுக்கும் சீதாவுக்கும் ஒரு ரூமு. மொத்தம் 3 ரூம் தான் போட்டேன். அப்ப நான் வந்திருந்தா ஒரு ரூம் தனியா போட்டிருப்பிய. உனக்கெல்லாம் எதுக்குடா ரூமு? நீ எங்க கூட தங்கிக்க வேண்டியதான். அது எப்படி? ராஜாவுக்கு மட்டும் ரூம் போடுவியலா? டேய், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அவனுக்கு தனி ரூமு. உனக்கு எதுக்குடா ஒண்டி கட்டையாட்ட இருக்க? அதுக்கு அதனாலதான் உன்னை எங்க கூட தங்க வச்சிருப்பான். நல்லா இருக்குமா கதை? இப்ப என்ன, நீ தான் வரலன்னு சொல்லிட்டீல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ இப்ப வரதுன்னா சொல்லு, உனக்கு சேர்த்து ரூமை போட சொல்றேன். ரூம் காண்டிலாம் நான்லாம் ஒன்றும் வரலப்பா. அப்புறம் எதுக்குடா பேசுற? நகருடா, வேலை இருக்கு. ஏன் தம்பி நீங்க வரல? எனக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கு ஆண்டி, அதனாலதான் வரல. ஓ அப்படிங்களா? ஆமா. சரிங்க தம்பி, நான் போய் ஜீவாவை பாக்குறேன். சரிங்க. என்னப்பா ஒரே சந்தோஷமா இருக்கிய போல? ஆமாண்டா, எல்லாம் ஒன்னாலதான். நான் என்னப்பா பண்ணேன்? நீ தானே எல்லாமே பண்ணிருக்க. உங்க அம்மா முகத்துல சந்தோஷம், போனா அவங்க பொண்ணு பார்க்க இங்கே வந்துட்டு போறது, அதுக்கப்புறம் ஜீவாவை அம்மா ஏத்துக்கிட்டது, எல்லாத்துக்கும் நீ ஒருத்த மட்டும் தானே காரணம். என்னப்பா, நான் நினைச்சு கூட பாக்கலடா நீ இந்த அளவுக்கு பொறுப்பா இருப்பேன்னு. நான் உன்னையெல்லாம் திட்டிக்கிட்டே கிடப்பேன். அப்ப லட்சுமி சொல்லுவா, என் பையன் பொறுப்பான பையன், நீங்களே பார்த்து அசர்ற அளவுக்கு ஒண்ணு பண்ண போறான் பாருங்கன்னு சொல்லுவா. அப்பெல்லாம் நான் நம்பலடா, ஆனா இப்ப நம்புறேன்.
உண்மையாலுமே நீ பொறுப்பான பையன்டா. உன்னையும் மகனா பெத்ததுக்கு உண்மையாலுமே நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்பா ரொம்ப பெருசா பேச வேண்டாம். நான் நடந்த கதையை தான் எடுத்து சொல்லியிருக்கேன். கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்களும் காரணமா தான்ப்பா இருக்கீங்க. என்னடா சொல்ற? ஆமாப்பா, நீங்க எல்லா டீட்டெயிலும் சொல்ல கண்டுதானே நான் போய் எல்லாமே பார்த்தேன். தனியா ஒத்தால நான் மட்டும் என்ன பண்ணிருக்க முடியும்? இருந்தாலும் உங்க அண்ணன் அண்ணி மேல இவ்வளவு பாசமா, அதுவும் ஒரு சைடு இருக்குப்பா. தேவையில்லாம ராட்சசியை கல்யாணம் பண்ணிட்டு நான் அவஸ்தைப்பட வேணாம் பாருங்க. அதனாலதான் மெயினா உண்மை என்னங்கறத கண்டுபிடிச்சேன். சரியான ஆளுடா நீ. எப்படியோடா இப்ப குடும்பம் நல்ல சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி என்னைக்கும் இருக்கணும். இருப்பாங்கப்பா. இனிமே என் குடும்பத்துக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம்டா. சரிங்கப்பா, டிரைவர்லாம் வந்துட்டாரு. லக்கேஜ் எல்லாம் போய் ஏத்திடுவோமா? சரிடா, வா போய் ஏத்திடுவோம். சரிங்கப்பா. காலையில வேலை இருக்கு, சீக்கிரமா எந்திரிக்கணும் வேற. இந்த வேலை என்ன முடியவே மாட்டேங்குது. இந்த நேரத்துல யார் கால் பண்றா? ஓ, சத்யாவா? சொல்லுடி சத்யா. என்னடியாச்சு? மெதுவா பேசுடா. என்னடியாச்சு? அப்படி பேசு. எங்க இருக்க? ரூம்ல எல்லாரோடையும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்கேன். இது வேறயா? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் கொஞ்சம் வேலை இருக்குன்னு லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், விடிஞ்சா கல்யாணம், நீ இன்னும் லேப்டாப் தூக்கி வச்சிட்டு இருக்கியா? என்னடி பண்றது? இதுக்கு முன்னாடி நான் மட்டும்தான். ஆனா இப்ப என்ன நம்பி ஒரு பொண்ணு வரப்போகுது. அதுக்கு அப்ப நான் பொறுப்பா இருக்கணும்ல. பாரா, யாவுக்கு பொறுப்பெல்லாம் வந்துருச்சா? என்ன, உன்னைய கல்யாணம் பண்ணா பொறுப்பு வராம? சரி. என்ன விஷயம்னு சொல்லு. டேய், விடிஞ்சா கல்யாணம், அதான் உன் நினைப்பாவே இருந்துச்சா? அதனாலதான் கால் பண்ணேன். ஏன் நான் கால் பண்ணக்கூடாதா? ஓ, தாராளமா கால் பண்ணலாமே. அப்புறம் என்னடா கேட்டுட்டே இருக்க? யாருடி இவ்வளவு விடுறது? மச்சினிச்சி கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கா. அடியே, அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நீ வெளியே வந்து பேச வேண்டியதானே? டேய், கத்தாதடா. நீ வெளியே வந்து பேச வேண்டியதானே? இது ஓகேவா? வெளியே வரக்கூடாதா? என்ன, வெளியே வரக்கூடாதா? ஏண்டி? அது நாளைக்கு கல்யாணம்ல, அதனால வெளியில எல்லாம் போனா பேய் பிடிச்சிருமா. கடவுளே. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. வேற என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நைட் நான் இங்க படுத்திருப்பேன். ஓ, அப்ப நாளைக்கும் திரும்பி இங்கே வந்து படுத்துக்குவேன். நாளைக்கு நீ உங்க வீட்லயே போய் படுத்துப்பியா? ஆமாண்டா. ஏய், என்ன விளாரியா? இல்லையே, நான் படுத்துதான் தூங்கிட்டு இருக்கேன். மவனே, நான் இங்க உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீனு என்னைய நினைக்காம நீ பாட்டுக்கு ஜாலியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? என்னடா சத்தத்தையே காணா? ஆமா, நீ எதுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல போய் படுக்கிற? ஓ, உங்க வீட்டுல தான் சடங்கு சம்பிரதாயலாமா? சடங்கா? ஆமாண்டி, கல்யாணம்னா சடங்குலாம் வைப்பாங்களே. எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தானே சடங்குலாம் சுத்துவாங்க. ஐயோ, நான் அந்த சடங்கை கேட்கல. வேற எந்த சடங்கு சொல்ற? இல்லடி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேத்துக்கு என்ன, நீ ஹஸ்பண்ட் நான் ஒய்ஃப், அதுக்கப்புறம் நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நீ தானே சொன்ன? அதெல்லாம் ஓகே தான். நைட்டு எங்க தூங்குறோம்? எங்க வீட்லயா இல்ல உங்க வீட்லயா? இது என்னடா கேள்வி? ஏதோ ஒரு வீட்ல நம்ம ரூம்ல தூங்க போறோம். மாவளே, என்னாச்சுடா? நான் நைட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்ல. என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆமா, பின்ன எங்க ஊர் சைடுலலாம் அது பழக்கமே இல்லையே. என்னது, பழக்கம் இல்லையா? ஆமாண்டா. அப்புறம் எப்போ ஃபர்ஸ்ட் நைட் வைப்பாங்க? அது கல்யாணம் ஆகி ஒரு 2 மாசம் கழிச்சுதான் வைப்பாங்க. என்னது, 2 மாசம் கழிச்சா? ஆமா, பாத்தியா, எங்க அம்மாவே கல்யாணம் ஆகி 5 மாசம் கழிச்சுதான் ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டாடினாங்களா. பாவம்ல. என்னடி இது புது பழக்கமா இருக்கு? ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் நானும் கேட்டுட்டு சாக்கானே, அப்புறம் அவங்க தான் சொல்லி புரிய வச்சாங்க. அப்படி என்னத்த சொன்னாங்க? அதாவது நம்ம சொன்னோம் பாத்தியா, நம்ம என்னடி சொன்னோம்? கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு அப்பெல்லாம் அப்படிதான் பண்ணாங்களாம். எங்க ஊர் சைடு அப்படிதான் வழக்கமா. அடியே, என்னடா என்ன நீ நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க ஊர் வழக்கம் அந்த மாதிரி. நான் நைட்டு இங்கதான் தூங்குவேன். இப்ப நானு, நீ உங்க வீட்டுல தூங்கு. ஏண்டி, கல்யாணம் ஆயிட்டு நீ உன் வீட்லயும் நான் என் வீட்லயும் தூங்குறதுக்கா நான் இந்த மாதிரி வாடகை வீடு வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் முடியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க ஊர் வழக்கப்படிதான் நடக்கணும். அது எப்படி? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் நைட்லாம் கொண்டாடுவாங்க. டேய், அது முடியாது. எங்க ஊர் வழக்கப்படிதான் எல்லாம் நடக்கணும். அதெல்லாம் முடியாது, எங்க ஊர் வழக்கப்படிதான். அப்ப சரி, இல்ல இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஊர் வழக்கப்படி நடக்குதா இல்ல எங்க ஊர் வழக்கப்படி நடக்குதா? ஏண்டி? பின்ன நான் தான் உனக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணல. நாளைக்கு காலையில விடிஞ்சா கல்யாணம், ஐயாவுக்கு ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் ஞாபகம் இருக்கோ? முந்தின நாள் என்ன பண்ணுவா, அடுத்த நாள் நம்ம கூட தானே இருப்பா அப்படின்ற நினைப்பெல்லாம் உனக்கு வராது. ஓ மேடம், அப்படி வரீங்களா? போட கூமுட்ட. நீ பேசாம அடுத்த நாளும் லேப்டாப்பை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு சரியா? ஏய் ஏய் ஏய், போனை வச்சுறேன். வைக்காதடி, ஒரு நிமிஷம் டி. வைக்கல. என்ன
ஒன்னும் பேச மாட்டேற. வைக்கல எருமை, சொல்லு. நான் உன்னைய ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? சேச்சே, ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்க போதுமா? எல்லாத்தையும் நானே கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. என்னடி பண்றது, எனக்கும் எல்லாமே இருக்கு ஒரு உள்ளுக்குள்ளார ஓரத்துல. ஆனா இங்க வந்து நீ சந்தோஷமா இருப்பியா? உன்னைய நான் சந்தோஷமா வச்சுப்பேனா? இங்க இருக்கிற வசதி எல்லாம் உனக்கு ஓகேவா அப்படின்னு தாண்டி நினைக்க தோணுது. இங்க பாரு, உன் கூட ஒட்டு குடிசையில இருந்தா கூட நான் சந்தோஷமா இருப்பேன். அதுவும் உன் கூட இருந்தா மட்டும்தான். ஏன் நீ அப்படிலாம் நினைச்சுக்கிற? இல்ல, இவ்வளவு நாளா நீ சொந்த வீட்டிலே வளர்ந்த. உன்னை உங்க அம்மாவும் அப்பாவும் எதுக்கும் கஷ்டப்பட விடாம பாத்துக்கிட்டாவ. ஆனா இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட இருக்க போற. உனக்கு நான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் உழைக்கணும்ல. அதுக்குதான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். ஓய், இது எப்படா? இப்பதான் வீடு கை மாறி போச்சுல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஜாப் தேடிட்டு இருந்தேன். அதனாலதான் உன் கூட சரியாவே பேச முடியல. என்கிட்ட இத பத்தி நீ சொல்லவே இல்ல. சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? வேணாண்டா அப்படின்னு சொல்லுவ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ வேலைக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா உன் இஷ்டம்னா நீ போகலாம், அதை நான் தடுக்க மாட்டேன். நீ வேற யார்கிட்டயும் கையேந்தி நிக்க கூடாதுல்ல. என்னடாவே கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், சரி வாடகை வீட்டுல தான் வச்சிருக்கான், இருந்தாலும் பொண்டாட்டிய சம்பாதிக்க அனுப்புறான் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்ப நானும் வேலைக்கு போனேன்னு வையே, அது உனக்கு தான் பெனிஃபிட். இன்னும் சீக்கிரமா நம்ம புது வீடு வாங்கிடலாம். இங்க பாரு, நீ யார்கிட்டயும் சம்பளம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. டேய், அதுக்காக நல்ல ஜாபா விட சொல்றியா? நான் அப்படி சொல்லல. இங்க பாரு ஆதி, நீ எனக்காக நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுற. அது எனக்கு நல்லாவே புரியுது ஆதி. என்னை நல்லா பாத்துக்கணும், நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தரணும். அதுக்காக தானே நீ இவ்வளவு உழைக்கிற. உன்னை நான் புரிஞ்சுக்க முடியுது. நான் அங்க வந்து சந்தோஷமா இருப்பேன். நீ என்னோட நினைச்சு கவலைப்படாத. சரிடி. இங்க பாரு, வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு உன் உடம்பு கெடுத்துக்காதேன்னு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு பாடு. நாளைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. சரி சத்யா. ஆதி, சொல்லு சத்யா. நீ எவ்வளவு பொறுப்பா இருக்க, அதுவும் என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூ டி. மனசுல என்ன ஆகாயும் தினம் தினம் அது புதி போடும். ரகசியத்தை யாரு அறிஞ்சா, அதிசயத்தை யாரு புரிஞ்சா. ஆலம் விழுதிலே ஊஞ்சலாடும் கிளியெல்லாம் மூடும். சிறகிலே மெல்ல பேசும் கதையெல்லாம் தாலாட்டு கேட்டிடாமலே. ஆமா. என்னடா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஆமாமா. சரி, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. சரிம்மா. கேஸ் எல்லாம் பார்த்து ஆஃப் பண்ண சொல்லுடா. வீட்டெல்லாம் ஒழுங்கா பூட்ட சொல்லு. அவ பூட்டினாலும் நீ ஒரு வாட்டி செக் பண்ணிக்க. சரிம்மா. ஏண்டா, அந்த பிள்ளைக்கு IVF தானே பண்றதா இருக்குது? இல்லம்மா, நார்மல் தாம்மா. பின்ன அந்த IUIயாவது பண்ணலாம்ல? இல்லம்மா, நார்மலாவே தரிச்சிடும்னு சொல்லிருக்காவ. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் சொல்றேம்மா. சரிடா, பார்த்துட்டு சொல்லு. சரிம்மா. குடோனை யார் பாத்துக்கிறா? அதெல்லாம் ஆள் போட்டு நான் பாத்துக்கிறேம்மா. கடையெல்லாம் விட்டுட்டு போகணும். நம்பிக்கையான ஆளா பார்த்து போட்டுட்டு போ. சரிம்மா. நாங்க நாளை கழிச்சு வந்துருவோம். சரிம்மா. அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு? அவ குளிச்சுட்டு இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்காமா. சரி, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அந்த பிள்ளை வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போடா. ஆட்டோலாம் விடாத. சரிம்மா, நானே கொண்டு வந்து விட்டுறேன். சரிடா, போன வச்சிடறேன். சரிம்மா. நல்லபடியா சக்சஸ் ஆனா இத பத்தி அவங்க கேட்கவும் மாட்டாங்க. கடவுளை தான் வேண்டிக்கணும். சொல்லுங்க. யாரு போன்ல? என்னம்மா, ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். அடுப்பெல்லாம் பார்த்து ஆஃப் பண்ணிட்டு வீட்டெல்லாம் ஒழுங்கா பூட்டிடு. சரி. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல IVF பண்ண போறாங்களா இல்ல IUI பண்ண போறாங்களா? இல்ல, நார்மல் ட்ரீட்மெண்ட் தான். ஓ அப்படியா? அதே தான் பாண்டி பையலும் சொன்னா. அப்புறம் ஏன் என்னை கேக்குறீங்க? இல்ல சும்மா உன்னை கேட்டேன். சரி சரி, நான் போனை வச்சிடறேன். எதுக்கு உங்க அம்மாவுக்கு இந்த வேலை? என்ன கேட்டாங்க? IVF பண்றியா IUI பண்றியான்னு கேக்குறாங்க. உங்ககிட்ட தான் கேட்டாங்களாமே. ஆமா கேட்டாங்க. பாத்தீங்களா எப்படி போட்டு வாங்குறாங்கன்னு? நீங்க தான் உங்க அம்மாவை லேசப்பட்ட ஆளுன்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்டயும் என்கிட்டயும் மாத்தி மாத்தி கேட்டு எது உண்மைங்கிறத வெளியில கொண்டு வராங்களாமா. அதுக்கு பேசாண்டி இங்கே இருக்க வேண்டியதானே? சரி விடு. சும்மா விட்டுருவாங்க. இதுவே எங்க அப்பா தப்பு பண்ணா நீங்க இப்படிதான் விடுவீங்களா? சரி, நீ சண்டை போட்டுக்கிட்டே இரு, நான் கிளம்புறேன். ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு கிளம்புறீங்கிறீங்க. அப்புறம் என்ன யார் கூட்டிட்டு போவா? வண்டியில வரும்போது நொய் இதை பத்தியே பேசிக்கிட்டே வருவ. நீ பேசாம ஆட்டோலே கிளம்பு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியா வண்டியிலே வந்துடுறேன். அப்படியா? சரிங்க. இது சரியா? ஆமா, நீங்க தானே ஆட்டோல வர சொல்றீங்க. ஆட்டோவுக்கு காசு 200 ரூபாய். காசு கொடுங்க, நான் ஆட்டோலே வந்துக்கிறேன். ஏண்டி, ஒரு பேச்சுக்காகவாது சரிங்க இனிமே பேச மாட்டேன், நீங்களே வந்து கூட்டிட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்? அதுதான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? நான் ஏதாவது நியாயத்தை கேட்டா மட்டும் உங்க காது கேட்காது, இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவீங்கன்னு. அதனாலதான் நீங்க சொன்னதுக்கு சரின்னு சொன்னேன். பாப்பா, நான் சொல்றது உண்மைதானே? இதே மாதிரி நான் கேட்டிருந்தா இல்ல எங்க வீட்டு ஆளுங்க கேட்டிருந்தா என்ன பேச்சு பேசிருப்பீங்க? ஆமா தாயே, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். சரி வா போலாமா? வேண்டாம்ப்பா,
நான் வண்டியில வரும்போது இதை பத்தியே பேசிக்கிட்டே வருவேன். உங்களுக்கு டென்ஷன் ஆகும், நீங்களும் கத்துவீங்க. அப்ப நான் வாயை மூடிக்கிட்டே இருக்கணும். இதுவே எங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் நானும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டா நீங்க ஒரு மாசம் வரைக்கும் பேசுவீங்க, நோண்டி நோண்டி விடுவீங்க, இரிட்டேட் பண்ணுவீங்க. ஆனா நாங்க மட்டும் பெருந்தன்மையா எல்லாத்தையும் அமைதியா ஏத்துக்கணும். அப்படிதானே? சரி சரி, இனிமேட்டு நானும் அப்படி பண்ணல போதுமா? பாப்போம் பாப்போம். இப்படிதான் நிறைய விஷயத்துல பண்ணலன்னு சொல்லி திரும்பி திரும்பி பண்றீங்க. இது எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். ஐயோ சரிடி, வா ஹாஸ்பிட்டல் டைம் ஆயிடுச்சு. அப்ப ஆட்டோக்கு நானே கூட்டிட்டு போறேன் போதுமா? அச்சச்சோ, என்ன? ஆட்டோல போறதுன்னா நான் பாட்டுக்கு உள்ளுக்குள்ளார உட்காந்துருப்பேன். சன்லைட்டும் என் மூஞ்சில படாது, கொஞ்சம் கறக்க மாட்டேன், நல்லா ஹாயா உட்காந்துட்டு வருவேன். அதே வண்டினா ரொம்ப வெயில் படம். உங்ககிட்ட ஏதாவது பேசினா நீங்களும் வேக வேகமா ஓட்டுவீங்க. அதனாலதான் யோசிக்கிறேன். ஆமா தாயே, நான் சொன்னது தப்புதான். இனிமேட்டு உன்னை ஆட்டோல போன்னு சொல்ல மாட்டேன் போதுமா? அப்படி வாங்க வலிக்கு. இன்னமேட்டு நான் ஏதாவது பேசும்போது நீங்க குறுக்கால பேசுனீங்க. இல்லம்மா, நான் எதுவும் பேசல. ஹாஸ்பிட்டல் போலாமா? போலாம். அங்கிள், என்னாச்சு அங்கிள்? நான் சொன்னேன்ல, என்ன சொன்னீங்க? நம்ம பிளானே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு சத்தியமா புரியல அங்கிள். எந்த பிளான பத்தி சொல்றீங்க? ஐயோ தம்பி, நேத்து நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தோம்ல, ஆமா அப்ப கீதா கூட வந்தாலே. ஆமா அங்கிள். அப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல. நான் நிறைய வார்த்தை சொன்னேன், அதுல எந்த வார்த்தையை கேக்குறீங்க? ஐயோ தம்பி, சொல்லுங்க அங்கிள். நீங்க என்ன சொன்னீங்க? சுடிதார் போட்டா எனக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதனால என் பொண்ணு சுடிதாரா போட்டிருக்கா? ஐயோ ஆமா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, நான் கூப்பிடுறேன். அப்பதான் உங்களுக்கே தெரியும். கீதா, ஆ இங்க வாமா. இந்த வரேன்ப்பா.